தமிழ் சமூகத்தின் ஆதார குடிகள், அடிப்படை குடிகள் என்று நீங்கள் ஒரு 8-10 சமூகங்களை பட்டியலிடுவீர்களே, ஆனால் அதில் முதல் சமூகமாக வன்னியர் சமூகம் இருக்கும். தமிழ் சமூகத்திற்கு அது ஒரு மிக முக்கியமான தொல்குடி. ஸோ அந்த இடத்தை நாம் முதலில் நினைவில் வைத்திருக்க வேண்டும். கடின உழைப்பு, நீங்கள் தமிழுக்கான, தமிழ் இனத்திற்கான வேரோட்டமான ஒரு இனம். நீங்கள் புலவர் கலிய பெருமாளை தெரியும், தமிழ் தேசியத்திற்கான ஒரு குறியீடு இந்த சமூகத்தில் இருந்து வந்தவர் தான். அல்லது தமிழரசன் ஆயுதமேந்தி போராடுவதற்கு, அது சரியா தவறா என்பது, தமிழுக்காக, தமிழ் தேசியத்திற்காக ஆயுதமேந்தி போராடி விளைவுகளை சந்திப்பதற்கும், இப்படி பல ஆளுமைகளை நீங்கள் சொல்ல முடியும். காட்டை காத்த வீரப்பன், சந்தன வீரப்பன் போன பிறகுதான் காடு கெட்டு கிடக்கிறது. நம்ம அவரை அப்படி ஆக்கிட்டோம். அவரும் அந்த சமூகத்தில் உள்ளவர் தான். அதனால் அது அந்த சமூகம் அடிப்படையில் தமிழுக்கான, தமிழ் இனத்திற்கான, தமிழ் இனம் சார்ந்த உரிமை கோரல்களுக்கு தார்மீகம் கொண்ட ஒரு சமூகம். வரலாற்று வழிப்பாதையில் அவர்கள் உணர்ச்சி வசப்படுகின்ற ஒரு சமூகம். அதனாலேயே பிறருக்காக தன் ஆற்றல்களை கொடுத்து, தியாகங்களை செய்து, தன் இடத்தை உறுதி செய்யாமல் போன ஒரு சமூகம் என்றும் சொல்லலாம்.